100 நாள் டைட்டு சிக்க பயணத்தில் இன்னைக்கு நாள் 47. அதாவது நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்த கதையோட பாகம் 4. நம்ம கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன். கொடைக்கானலோட குளிரின் காரணமாக நம்ம காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சாச்சு. ஜும்மா தொழுவையின் காரணமாக தொழுவைக்கு முன்னாடியே காலை வாக்கிங்க முடிச்சாச்சு. ஊரோட ரூட்டு தெரியாதனால மறுபடியும் பேக் அடிச்சு ஊட்டிக்கே போயாச்சு. குளிச்சுட்டு சொக்காவை பக்காவை மாத்திட்டு பள்ளியாசல் கிளம்பி போயாச்சு. ஆனா இங்க பெரிய டாஸ்க் என்னன்னா இந்த குளிர்ல உதவி செய்யறது தான். சரி, நான் கதைக்கு வந்துடுறேன். நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணி விட்டு பாருங்க. நீங்க பண்ற சின்ன ஃபாலோ நமக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொழுத்துட்டு பள்ளியில இருந்து வெளியே வந்தா நம்ம மண்ணடி ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. அங்கிருந்து இங்க எப்படின்னு சொல்லி அவங்களோட கொஞ்ச நேரம் அட்டி விட்டு வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்ட கையோட வண்டி எடுத்துட்டு உறவினர்களோட இந்த லோக்கல்ல இருக்க ஒரு பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அங்க போனா அங்கேயும் நம்மளோட மண்ணடி பசங்க இருந்திருந்தாங்க. எப்படா சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தான் இருந்துச்சு எனக்கு. அங்க பக்கத்திலே வேற ஏதோ ஃப்ளவர் பார்க்கும் இருக்குன்னு சொன்னாங்க. சோ இங்க இருந்து கிளம்பி அங்க போயாச்சு. எல்லாருமே குழந்தைங்கலாம் நல்லா ஜாலியா விளையாண்டாங்க. எங்களுக்குமே நல்லா ஜாலியா இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அங்க ஒரு இடத்துல நின்று ஸ்டோரிக்காண்டி 2-3 மாடலிங் போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டேன். சொல்ல போனா இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா குளிரா பச்சை பசேன்னு ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல நம்மளோட மசில் அப் ஸ்கில்ஸ் எல்லாம் கிட்ஸ் முன்னாடி கொஞ்ச நேரம் ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி என் தம்பி என்னை வீல் சேர்ல உட்கார வச்சு கார் வரைக்கும் கூட்டு போயிருந்தான். அந்த இயற்கைக்கு என் மேல அப்படி என்ன வெறுப்புன்னு தெரியல. நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அதுக்கு பொறுக்காது. டைட் சிக்கம் ஃபிர்னாஸ்கே சிக்கத்தை கொடுத்துரும். இரவு நாங்க சிக்கமா அந்த பார்க்கு கிட்ட ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல ஒரு ஆளோட கடையை பார்த்துக்கிட்டு சிக்கமா நின்றுட்டு இருந்தோம். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு பார்ப்போம் டைட் சிக்கம்.